வணக்கம். நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது பட்டர் கேக். இந்த பட்டர் கேக் கூடுதலாக எல்லாருக்கும் பிடிக்கும், அதோட இலகுவாயும் செய்து கொள்ளக்கூடிய கேக் இது. இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அதன் அளவுகளை பார்த்துக்கொள்ள போகிறோம். முதல்ல நீங்கள் கேக் செய்கிறதுக்கு எல்லாத்தின் அளவுகளும் சரியாக எடுத்துக்கொள்ளணும். சரியாக எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அந்த கேக் பிழைக்காமல் செய்து கொள்ளலாம். இப்போ ஒவ்வொரு பொருட்களின் அளவுகளையும் சரியாக பார்த்துக்கொள்ள போகிறோம். இதுக்கு பட்டர் எடுத்திருக்கிறேன். பட்டர் 250 கிராம் எடுத்திருக்கிறேன். இந்த பட்டர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் ஒரு 2 மணி நேரம் பண்ணாலும் வெளியில் எடுத்து வச்சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், நீங்கள் கையால் அமர்த்தக்க இப்படி சாஃப்டாக இருக்கணும். இப்படி பட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. சீனி 250 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன். இதோட முட்டை நான் இன்றைக்கு 6 எடுத்திருக்கிறேன். ஓரளவு சின்ன முட்டைன்றதால் 6 எடுத்திருக்கிறேன். நீங்கள் பெரிய முட்டையாக இருந்தால் 5 முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. அதை உங்களுக்கு அளவில் சொல்லணும்னால் அந்நளவாக 250 கிராம் இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது இது கோதுமை இதுவும் 250 கிராம் எடுத்திருக்கிறேன். பேக்கிங் பவுடர் 2 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கிறேன். மற்ற வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதுவும் ஒரு 2 தேக்கரண்டி சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் இதை செய்ய தொடங்க முதல்ல இந்த மாவை அரிச்சு கொள்ள போகிறோம். இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவோட 2 தேக்கரண்டி பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதை நாங்கள் 2-3 தடவை அரிச்சு கொள்ளணும். இப்போ இதை அரிக்கிறதுக்கு நான் இந்த வடி ஒன்று தான் பயன்படுத்தி கொள்ள போகிறேன். நீங்கள் வடியோ அல்லது ஒரு அரிதட்டால் அரிச்சு கொள்ளுங்க. ஆனால் இப்போவும் நாங்கள் இந்த பேக்கிங் பவுடரையும் மாவையும் 2 அல்ல 3 தடவை இருந்தாலும் நல்லாவே அரிச்சு கொள்ளணும். இப்போ இந்த 3 தடவை நல்லாவே அரிச்செடுத்தாச்சுது. பேக்கிங் பவுடரும் மாவும் சேர்த்து அரிச்செடுத்துட்டேன். இதை இங்கால எடுத்து வச்சு கொள்ளுவோம். இன்றைக்கு ஹேண்ட் பீட்டரை பயன்படுத்தி தான் கேக் அடித்து கொள்ள போகிறோம். கொஞ்சம் அடி கேட்க நாங்கள் ஹேண்ட் பீட்டரால் அடிக்கிறது இலகுவாக இருக்கும். நீங்கள் கேக் அடிக்க போகிற சட்டியில் முதல் பட்டரை சேர்த்துக்கொள்ளணும். பாருங்கள், நல்ல இலக்கமாகவே இருக்குது. இந்த பட்டரை நாங்கள் குறைஞ்சது ஒரு 5-6 நிமிஷம் என்றாலும் பீட்டரால் அடித்து கொள்ள போகிறோம். நீங்கள் பட்டரில் இப்படி பீட்டர் வைக்க பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பட்டர். இப்படி நீங்கள் அந்தளவுக்கு வெளியில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு அடித்து கொள்ளுங்க. இப்போ பட்டர் அடித்தாச்சது. பட்டர் நீங்கள் அடித்த உடனே உங்களுக்கு பார்க்க தெரியும். அதில் நிறம் ஓரளவு பாருங்கள் இப்படி கொஞ்சம் க்ரீமி மாதிரி இப்படி ஒரு நிறத்துக்கு மாறி இருக்கும். அந்தளவுக்கு அடித்து கொள்ளுங்க. இனி நாங்கள் இதுக்குள்ளே சீனி சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ இதில் சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து கொள்ளணும். இந்த சீனி சேர்த்தா பிறகு இந்த சீனியும் பட்டரும் சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமி மாதிரி வரணும். அந்த அளவுக்கு அடித்து கொள்ளணும். இப்போ பட்டரும் சீனியும் பாருங்க நல்லாவே அடித்து விட்டுட்டோம். இப்படி நல்லா அடித்து விட்டு கொள்ளுங்க. இப்போ இதுக்குள்ளே இனி நாங்கள் முட்டை சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து அடித்து விட்டு கொள்ளுவோம். முட்டை சேர்த்தோன்னே நீங்கள் நிறைய நேரம் அடிக்க தேவையில்லை. எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா அந்த முட்டை பட்டர் சீனியோட சேர்கிற அளவுக்கு அடித்து விட்டு கொள்ளுவோம். இப்போ முட்டை எல்லாம் சேர்த்து அடித்து விட்டுட்டோம். இனி இதுக்கு பீட்டர் தேவைப்படாது. இனி இதோட அந்த அரித்து வச்சிருக்கிற மாவில் பேக்கிங் பவுடர் சேர்த்து அரித்து வச்சிருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம். நீங்கள் சேர்த்துட்டு நிறைய நேரம் எல்லாம் கலக்கக்கூடாது. எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லாவே கலந்து விடுவோம். இதே நேரமே அவனையும் ஹீட் பண்ண விட்டுடலாம். நான் அவனை ஏற்கனவே ஹீட்டாக விட்டுட்டேன். 180 பாய்சியில் ஒரு 15 நிமிஷம் ஹீட் பண்ண விட்டுட்டேன்.
இப்போ இது மாவெல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சுது. இனி நாங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதை நீங்கள் எல்லாம் மாவெல்லாம் சேர்த்து கலந்த உடனே இப்படி எடுத்து தூக்கி பாருங்க. இப்படி நல்ல இப்படி கரண்டியிலேருந்து தானே இப்படி விழுற ஒரு பதத்துக்கு இருக்கணும். இப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் பால் சூடாக சேர்க்கக்கூடாது, ஆற விட்டால் பாலாக இருக்கணும். பால் இல்லை என்று சொன்னால் உங்கள்கிட்ட பால் பவுடர் இருக்கும், ஆங்கர் லக்ஸ் இப்படி ஏதாவது இருக்கும், அதில் கொஞ்சம் கரைச்சி போட்டு நல்லா ஆற விட்டுட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு ஆற விட்டு சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இதுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன். 2 தேக்கரண்டி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இதே முறுக்கா சேர்த்துட்டு கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ கேக்குக்கான கலவை ரெடி ஆகிட்டுது. இனி இதை நாங்கள் கேக் ட்ரேயில் விட்டுக்கொள்ள போகிறோம். நான் இந்த ட்ரேயில் பேக்கிங் சீட் போட்டு விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் சீட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கீழே கொஞ்சம் பட்டர் பூசிட்டு மாத்தூவி கொள்ளலாம். இதில் இந்த கேக் கலவையை விட்டுக்கொள்ளுவோம். பேக் பண்ணுறதுக்கான நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் 180 பாய்சியில் குறைஞ்சது ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் விட்டுக்கொள்ளுவோம். உங்களோட அவனுக்கேற்ப நேரங்கள் சிலவெல்லாம் வேறுபடும். இப்போ நான் இந்த பேக் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் கேக் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் ஏற்கனவே இதில் குத்தி பார்த்துருக்கிறேன். டூத்பிக் கொண்டாலும் குத்தி பார்த்தினா எனக்கு இதில் ஒட்டுப்படாமல் வருது. அதால் கேக் நல்லாவே பேக் ஆகிருக்கு. இப்படி டூத்பிக் இல்லைன்னு சொன்னார் ஒரு முள்ளு கரண்டியால் எடுத்து குத்தி பாருங்க. இதில் ஒட்டுப்படாமல் வந்தது என்று சொன்னால் எதுவுமே ஒட்டி இருக்கக்கூடாது. அப்படி வந்ததுன்னு சொன்னால் நல்லா பேக் ஆகிருக்குது. இப்போ இதை உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 5-6 நிமிஷம் இப்படியே விட்டு கொள்ளுவோம். விட்டுட்டு வெளியில் எடுத்து ஆற விட்டு கொள்ள போகிறோம். போகிறங்கிற நீங்கள் இப்படி ஒரு கத்தி ஒண்டால் நீங்கள் சொன்னால் ஒட்டுப்படாமல் அப்படியே கேக்க வழியில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் கீழே எடுத்து போட்ட பேக்கிங் சீட்டை எடுத்து போட்டு நல்லா ஆற விட்டு கொள்வோம். ஆறினா பிறகு வெட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ கேக் ஆற விட்டு நாங்கள் கேக் நல்லாவே ஆறி வந்துட்டுது. இப்போ எனக்கு அளவான துண்டுகளாக வெட்டி கொள்ள போகிறேன். இப்போ துண்டுகளாக வெட்டி பார்த்தா தான் தெரியும் அந்த கேக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நீங்கள் எப்பவும் எந்த கேக் செய்கிறேன்னு சொன்னாலும் ஆனால் கேக்குக்கு அளவுகள் சரியான முக்கியம். அளவுகளை சரியாக எடுத்து செய்வீங்கன்னு சொன்னால் நல்ல சாஃப்டாக கொஞ்சம் கூடி பிழைக்காமல் அந்த கேக்கை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ துண்டுகளாக வெட்டியாச்சு. இப்போ இதிலிருந்து ஒரு துண்டு எடுத்து பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க கேக் நல்ல சாஃப்டாக வந்திருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்ல சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. எல்லாருமே இந்த கேக்கை இலகுவாக செய்து கொள்ளலாம். இந்த அளவுகளில் இதே மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே சொல்லுங்க. இனி வேறொரு நல்லொரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.